Be strong. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ், நம்ம மியூசிக்கை பார்த்தே வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு போக போகிறேன். எஸ், ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து மியூசிக் கேட்பாங்க. அது வந்து சாங்ஸாகவும் இருக்கலாம், பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும்போது, யோகா பண்ணும்போது, இல்லைனா வந்து மெடிடேஷன் பண்ணும்போது, இது மாதிரிலாம் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வந்து மைல்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. ரொம்ப நிறையா பேர் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ அந்த மாதிரி சேனல்ஸ்லாம், மியூசிக் சேனல்ஸ் வச்சுருக்க சேனல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து வியூவர்ஸும் அதிகமாக இருப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக இருப்பாங்க. நமக்கு தேவையான 1 hour 2 hour 3 hour மியூசிக்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம். நமக்கு தேவையான வாட்ச் ஹவர்ஸு ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் அடைய முடியும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து சிம்பிளாக எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு டேரெக்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லைவ் டெமோவோட உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் ரிலாக்ஸிங் மியூசிக் அப்படின்ற ஒரு சேனலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலில் வந்து எவ்வளோ வியூவர்ஸ் இருக்குது, எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 104 million வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய சேனல்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ காப்பிரைட்ஸ் இல்லாத இமேஜ் அண்ட் மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை வந்து லிங்க் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் வீடியோ எடிட்டரை வந்து ஓப்பன் பண்ணி, ஸோ அது மூலமாக வந்து அந்த இமேஜையும் அந்த மியூசிக்கையும் வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம பேக்ரவுண்டில் வந்து நம்ம மியூசிக்ஸ் வர மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போடணும். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 hour to 2 hour 3 hour எவ்வளோ, அதாவது அதிகமாக போக போக உங்களுக்கு தான் பெட்டர். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் ஈஸியாக வரும். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் ஈஸியாக வரும்போது ஆட்ஸ் வந்து நம்ம நிறையா கொடுக்க முடியும். ஸோ நிறையா கொடுக்க முடியாத பட்சத்தில் வந்து நம்ம ஸ்டார்டிங் எண்டிங்கில் வந்து ஆட்ஸ் கொடுக்கலாம் நம்ம. ஸோ ஒன்ஸ் நம்ம மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக வந்து நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ யூடியூப் அல்காரிதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக வந்து ஒருத்தர் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம நல்லா வந்து புஷ் பண்ணணும். ஸோ அதை வந்து நமக்கு மித்த வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்னோடய கணக்குப்படி பார்த்திங்கன்னா டெய்லியும் 1 டேக்கு வந்து 1 வீடியோ வந்து மினிமம் ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Pixabay ஒரு .com இருக்குது. ஸோ Pixabayயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டவுன்லோட்ஸ் பண்ணிக்கலாம், இமேஜஸ்லாம் வந்து டவுன்லோட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேச்சர் நான் கொடுக்குறேன். ஸோ நேச்சர் ரிலேட்டடாக வந்து இமேஜஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் இமேஜஸ் வந்து இது எல்லாமே வந்து ஃப்ரீ இமேஜஸ் தான். ஸோ இது நீங்கள் பே பண்ண அவசியம் இல்லை. ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ மேக்கர் வச்சு நீங்கள் மேக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பிளேயர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்பிளாஷ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேம் உங்களுக்கு ஃப்ரீ இமேஜஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன்லி வீடியோ எடுக்கிறதுக்கு இமேஜ் மட்டும் தான் பண்ண முடியுமா, வீடியோஸில் போட முடியாதுன்னு கேட்பீங்க. அதுக்கும் வந்து ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா pexels.com அப்படின்ற பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து வீடியோ இமேஜோட வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸும் வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் நேச்சர் வீடியோஸுங்கிறத நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஓப்பன் பண்ணால் ஒரு வீடியோ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸாக இருக்கும், இல்லை ஃபியூ செகண்ட்ஸாக இருக்கும். ஸோ நம்மளோட இன்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வீடியோவை வந்து எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை வந்து லூப் பண்ணி விட்டு ஒரு 1 hour 2 hourக்கு வந்து நம்ம லூப் பண்ணி விட்டுறோம், அவ்வளோதான். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீ டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா இதெல்லாம் டவுன்லோட் ஃபார்மேட்ஸ்லாம் வரும். நமக்கு எந்த வேணுமோ, ஹை குவாலிட்டியில் வேணுமோ நம்ம அதுக்கு அந்த மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்து நம்ம டச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதில் வர இன்கம்மை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏதோ ஒரு சேனல் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் பிளேட் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நம்ம ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்ராக்சிமேட்டாக அப்படின்ற கால்குலேஷன் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்திங் ரிலாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு சேனலை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதில் அப்லோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4W1 அப்லோட்ஸ் வீடியோஸ் வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்க.
ஸோ இவங்க வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 16,000லேருந்து 2,70,000 வரைக்கும் வந்து டாலர்ஸ் மந்த்லி வந்து earn பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுது இங்கே. ஸோ எஸ்டிமேட்டட் இயர்லி இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.2 மில்லியன் மேக்ஸிமம் வரைக்கும் earn பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் மணியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 1.5 lakh per month வந்து அவங்க வந்து 10 lakh per month வந்து அவங்க வந்து earn பண்ண முடியுது அவங்களால. ஸோ நம்மளும் வந்து இதில் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்ன பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியும் ஹார்ட் ஒர்க்கும் தான் வந்து ரொம்ப மெயினான விஷயம். ஸோ நம்ம வந்து வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் போட யூடியூப் அல்காரிதம் வந்து நம்ம வீடியோஸ் பிக் பண்ணி புஷ் பண்ணி ஃப்ரண்ட் பேஜில் வந்து நம்ம கொடுக்க பார்க்கும். ஸோ நம்ம போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி காமன் குவைட் வீடியோஸாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்க மாதிரி வெறும் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வீடியோஸ் போட்டிங்கன்னா தான் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஏன்னா நிறையா யோகா டீச்சர்ஸில் யோகா ஸ்கூல்ஸில் வந்து அவங்க அதுதான் யூஸ் பண்ணுறாங்க, மெடிடேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தூங்கும்போது சில பேர்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் போட்டு தான் தூங்குறாங்க. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் நிறையா ஷாப்லலாம் பார்த்துருப்பீங்க, நிறையா ஜுவல்லரி ஷாப் இல்லைனா துணிக்கடைலாம் போய் பார்க்கும்போது அங்கே யூடியூப்பில் வந்து ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் ஓடிட்டே இருக்கும். அந்த மியூசிக் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், கேட்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பர்பஸ்க்கு நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. துணிக்கடையிலலாம் பார்த்து நிறைய டைம் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். எங்கேருந்து எடுத்துருக்கேன் கேட்கும்போது அவங்க யூடியூப்பில் தான் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். ஸோ நமக்கு யூடியூப் வந்து நான் வருமானத்தையும் கொடுக்குது அப்படிங்கும்போது அது ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணிக்க நான் விரும்பினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.